முல்லையூர் என்ற கிராமத்தில் வசிக்கும் என் பெயர் ரவுசு ராஜா. பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் கிராமத்தை சுற்றுவதுதான் பொழுதுபோக்கு. என்னுடன் படித்தவர்கள் நிறைய பேர் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றனர். பொழுதுபோகாத நேரத்தில் டவுனுக்குச் சென்று பல்கலைக்கழகத்தில் படிக்கும் என் ஊர் நண்பர்களுடன் விடுதி அல்லது அறைகளில் தங்கி அவர்களுடன் சினிமாவுக்கு போவது. ஒட்டலில் சாப்பிடுவது என வகுப்புக்கு போவதை தவிர மற்ற அனைத்தையும் செய்து வந்தேன். நண்பர்கள் கிராமத்திற்கு வந்தால் நான்தான் அவர்களுக்கு கம்பெனி. எங்கள் கிராமத்தின் ஒரே கனவு கன்னி பரிமளா என்ற தேவதை. கல்லூரியில் இறுதியண்டு படிக்கிறாள். எங்கள் கிராமத்திலிருந்து கல்லூரிக்கு போகும் ஒரே பெண் என்பதால் என் வயது பசங்களுக்குள் அவளை அடைய போட்டி. அவளோ யாருடனும் பேசவே மாட்டாள். பார்ப்பதற்கு நடிகை சந்தியா போன்றே அழகிய விழிகள். சிகப்பு காந்த கண்கள், சுண்டி இழக்கும் மார்புகள். அளவுக்கு அதிகமான மேக்கப், ஸ்டையில் பேச்சு என எங்களை கிறங்கடிக்கும் வனமோகினி. பரிமளா அப்பாவுக்கு விவசாயம். அவளின் அக்காதான் அவர்கள் வீட்டில் எல்லாம். ஒரு நாள் என்னை பார்த்தவள், தம்பி நீ தான் பல்கலைக்கழகத்தில் நிறைய தொடர்பு வச்சிருக்கியே, என் தங்கைக்கு மேல் படிப்புக்கு ஓர் அப்ளிகேஷன் வாங்கித்தாயேன் என்றாள். நல்ல சான்ஸ் என்பதால் சரிக்கா. பரிமாளாவும் கூடவே வந்தால் அதுக்கும் 4 இடம் பல்கலைக்கழகத்தில் தெரிஞ்சிகலாம். சரின்னா நாளைக்கே அழைச்சிட்டு போறேன் என்றேன். சற்று யோசித்தவள், அதுவும் சரிதான். நீ நல்ல பையன் என்பதால் பத்திரமா கூட்டிட்டு போய் வா என்றாள். நாளை பரிமளாவுடன் எப்படி மஜா செய்யலாம் என கற்பனையில் கயிற்று கட்டிலில் படுத்து. வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்தபடி வேப்ப மர காற்றில் சுகமாக பாட. தம்பி எழுந்து கூடாரம் அடித்து கொண்டான். பொருடா பொறு. நாளை அந்த காதல் சந்தியாவின் சதை குகைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றபடி தடவிவிடத் தொடங்கினேன். திடீரென பெண்ணின் சிரிப்பு சத்தம் கேட்க. அங்கே பரிமளா அவளின் உறவினர் பையனுடன் நின்றிருந்தாள். என்ன பரிமளா, எந்த நேரத்தில், அதுவும் எங்கே? ஒண்ணுமில்லை, நாளை என்ன எடுத்துக்கிட்டு போகணுமின்னு அக்கா கேட்டுடுவரச் சொன்னுச்சு. விவரங்களை சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் என்றவள் வெட்கத்துடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சரி வரேன் என்று சென்றாள். எதுவும் பார்த்திருக்க மாட்டாள், இருட்டுதானே என் நினைத்து தூங்கினேன். காலையில் குளித்துவிட்டு புதிய டிரஸ் போட்டு அவள் வீட்டு முன் நின்றேன். பரிமளா வெள்ளை நிற டைட் சுடிதாரில் சும்மா சூப்பர் மேக்கப்பில் கும்முன்னு இருந்தாள். பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ற அவள் அக்கா அனுப்பி வைத்தாள். பஸ்ஸில் ஏறி ஒரே சீட்டில் அமர்ந்ததும் ஏதாவது பேசேன் பரிமளா என்றேன். நைட்டு உங்க தம்பிக்கு நல்ல பெயிண்டு அடிச்சிங்க போல. ஐயையோ, நீ பார்த்தியா? ஆமாம், 5 நிமிஷமா நின்று பார்த்தேன் என்றவள் சிரித்துக்கொண்டே வேறு பக்கம் பார்த்தாள். அவமானத்தில் அமைதியாக வந்த என்னை பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பம் வாங்க சரியான இடத்திற்கு அழைத்துச் சென்றது. மெடிக்கல் பிட்னஸ் சர்டிபிகேட் வாங்க டாக்டரிடம் கூட்டிச் சென்றது என எனது திறமையை பார்த்து வியந்தாள். சர்டிபிகேட்டில் அட்டஸ்டேஷன் தேவை என்றதும் நண்பனின் ஆசிரியர் வீட்டுக்கு. ஏற்கனவே நண்பனுடன் சென்ற அனுபவம். அவர் இல்லாததால் மாலை 4 மணிக்கு வரச் சொன்னார்கள். ஓட்டலில் மதிய உணவை முடித்தவுடன் ரெஸ்ட் எடுக்கணும் ராஜா பீலீஸ் என்றாள். இதுக்காத்தானே காத்திருந்தேன் கண்ணே. ஏற்கனவே ஏற்பாடு செய்த அட்டாச்சு பாத்ரூம் மற்றும் கட்டில் உள்பட அனைத்து வசதியும் கொண்ட நண்பனின் அறையில் வைத்து இவளை எப்படியாவது முடித்துவிட வேண்டியதுதான். நண்பனின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று ரகசிய இடத்திலிருந்து சாவியை எடுத்து திறந்து அவளை அமரச் சொன்னேன். ஒரு பெரிய வீட்டின் சைடு போர்ஷன் அது. குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வருவதாக சொல்லி வெளியில் வந்த நான் கூடவே ஆணுரையையும் வாங்கிக் கொண்டு ரூமுக்கு திரும்பினேன். ஜன்னல் வழியே பார்த்தபோது அவள் மல்லாக்க படுத்து ஒரு வித செக்ஸி போஸில் காலை மடக்கி மார்புகள் வழிய ஜட்டிக்குள் கையை விட்டு நோண்டிக் கொண்டிருந்தாள். கதவை தட்டிவிட்டு திறந்தபோது மின்னல் வேகத்தில் திரும்பி நல்ல பிள்ளை போல் படுத்திருந்தாள். தேங்க்ஸ் என்று கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்தவள் அவசரத்தில் மேலே கொட்டிக்கொண்டள். வெள்ளை சுடிதார் பேண்டா பட்டு கரையானது. ஐயையோ போச்சு என்றவளை பார்த்து பாத்ரூமில் சென்று அலசிவிடு, பயப்படதே என்றேன். சிறிது நேரத்தில் பாத்ரூமில் இருந்த நண்பனின் துண்டை மேலே போர்த்திக் கொண்டு கீழே சுடிதாரின் பாட்டத்துடன் வெளியில் வந்து கொடியில் காயப்போட எக்கினாள். கருப்பு நிற பிரா நன்றாக தெரிந்தது. சற்று குதித்து கொடியில் போட முயற்சிக்க துண்டு தரையில் விழுந்தது. குனிந்து எடுக்கையில் மார்பின் முழ பரிமாணமும் தெரிந்ததை ரசித்தேன். வெட்கத்தில் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு போங்க ராஜா என்றவள் கட்டிலில் குப்புறப்படுத்துக் கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள். ஏன் சிரிக்கிற என்று முதுகைத் தொட்டு திருப்பவில்லாக வளைந்து சும்மா இருங்க ராஜா என்றவள் அப்படியே கட்டிக்கொண்டாள். நாம ஒண்ணுமே செய்யலையே, ஏன் சும்மா இருக்கச் சொல்றா?
பிராவில் கையை வைத்து பிசைய வேண்டாம் ராஜா பிலீஸ் என்றவள் நன்றாக பிசைவற்றுக்கு வாட்டமாக காட்டினாள். அப்படியே பிராவை தூக்கிவிட்டு 2 முயல் குட்டிகளையும் கைகளால் அள்ளினேன். மீடியம் சைஸ் வெள்ளை நிற சாத்துக்குடிகளின் ரோஸ் காம்புகளில் வாயை வைத்து உறிஞ்சினேன். ஐயோ ராஜா பிலீஸ் என்றாள். என் அடி பிலீஸ். அவளின் ஜட்டியை வேகமாக உருவி கிடாசினேன். விரல்களால் மதனமேட்டை தடவ கால்களால் என் கையை பிணைந்து கொண்டள். அடுத்த முலைக்காம்பில் பற்களால் லேசாக கடிக்க அம்மா என்றவள் கால்களை விலக்கிக் கொண்டாள். எனது டிரஸை கழற்றிவிட்டு விரைத்து நின்ற தம்பியை அவளின் கைகளில் தந்தேன். ஒரு கைக்கு அடங்காத எனது பெரிய தம்பியை வெட்கத்துடன் பார்த்தவள் மேலும் கீழம் ஆட்டத் தொடங்கினாள். இன்னிக்கு நீங்க என் தம்பிக்கு பெயிண்டு அடிக்கிறீங்களா என்று நக்கல் செய்தபடியே முலைகளை பிசைந்து கொண்டே மன்மத பீடத்தில் வாய் வைத்து நாக்கால் நக்கத் தொடங்க கட்டிலிலிருந்து ஓர் அடி மேலே உயர்ந்தள். போதும் சீக்கிரம் பிலீஸ் என்றாள். விரைத்து கொண்டிருந்த தம்பியை எடுத்து வினாடிகளில் ஆணுரையை மாட்டி மன்மத சுரங்கத்தில் செலுத்த உள்ளே செல்ல மறுத்தது. வேகத்தை கூட்ட அம்மா என்று அலறினாள். அடுத்த சில குத்துகளிலேயே தம்பி தண்ணீரை பாய்ச்ச எங்கே தம்பி சுருங்கி விடுவானோ என்ற பயத்தில் 2 முலைகளில் முகத்தை புதைத்துக் கொண்டு கைகளால் அவைகளை பிசைந்தவாறே தம்பியை மீண்டும் முறுக்கச் செய்து மேலும் பல நிமிடங்கள் தொடர்ந்தேன். தேவதையை கசக்கி பிழிந்த சந்தோஷத்தில் எழுந்தவுடன் என் தம்பியில் மாட்டியிருந்த உரையை பார்த்தவள். இதை எப்போ மாட்டினீங்க கில்லாடிதான். சரி கிளம்பு நேரமாச்சு என குளித்து தயாராகி சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு விண்ணப்பத்தை நிறைவு செய்து ஒப்படைத்துவிட்டு பஸ்ஸில் வீடு திரும்பும் போது ஊரிலேயே உங்களைத்தான் எனக்கு பிடிக்கும் ராஜா. அதான் என்னையே இன்று தந்துவிட்டேன். இன்னிக்கு அப்ளிகேஷன் தான் போட்டோம். இன்னும் இன்டர்வியூ அட்மிஷன் அது இதுன்னு தொடர்ந்து நமக்கு வேலையிருக்கு மறந்துடாதீங்கே. பிலீஸ் என்றவள் தோளில் சாய்ந்து உறங்கத் தொடங்கினாள்.